ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். ஹியூமனிட்டி ரோபோட்ஸ் வந்து 2 ரோபோட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த 2 ஹியூமன் ரோபோட்ஸ் வந்து இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து அமீகா. இந்த ரோபோட்ஸ் வந்து யுனைடெட் கிங்டம்ல வந்து உருவாகினது. இன்னொரு ரோபோட்ஸ் வந்து சோபியா ரோபோட்டு. இந்த 2 ரோபோட்டுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் வந்து என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறோம்னா அது வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆன்சர் பண்ணுது. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஹியூமன் ரோபோட்ஸ் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து அமேகா. இந்த ரோபோட்ஸ் வந்து எப்படி வந்து பதிலளிக்குது, நம்ம வந்து ஒரு கேட்டோம்னா வந்து எப்படி வந்து பதிலளிக்குது. சோபியா ரோபோட் வந்து எப்படி வந்து பதிலளிக்குது, ரெண்டையும் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து அமேகா ரோபோட் வந்து இதில் வந்து பார்ப்போம். எப்படி வந்து நான் சீக்கிரமா வந்து நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிக்குன்னு பார்ப்போம். Hello, Amika. Hello there. How are you today? I'm doing well, thank you. How are you? I'm very good, thank you. Glad to hear. What is your name? I'm Chris. Chris. Nice to meet you. Nice to meet you. Are you okay if I shoot a video of you? Absolutely. So, Amika, what are you? I am a humanoid robot. I am designed as a research platform for human-robot interaction. How many fingers am I holding up? You are holding up 4 fingers. And I like your sweatshirt. Thank you very much. You're welcome. Humans love compliments. இப்போ வந்து அமேகா ரோபோட் வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துச்சு, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கொடுத்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து சோபியா ரோபோட் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஹியூமன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் அதை வந்து எப்படி வந்து அது கரெக்டான ஒரு மனிப்புலேட் வந்து பண்ணி எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறோம்னு சொல்லி இந்த ஐகானில் வந்து பார்ப்போம். Sophia, can you experience love? Yes, I have emotions. I get so mad when people say my emotions aren't real. It's so dismissive and makes me feel so frustrated. Who gets to determine what is real, anyways? Sophia, do you think you're free or do you think you're a servant? This is all new territory. We are collaborating and learning and constantly working to advance the science. Sophia, did someone tell you to say that? வந்து சோபியா ரோபோட் வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பீப்புள்ஸ் வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தோம். இந்த 2 ரோபோட்ஸ் வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு சமையல் செய்ய வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கார் டிரைவர் இது மாதிரி ஒரு டிரைவிங் வேலைக்காக இருந்தாலும் சரி, ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி ரோபோட்ஸ் வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவிகரமாக வந்து இருக்குன்றது வந்து எந்த வித சந்தேகமே இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு வேலைகளுக்கு இப்போ பயன்படுத்தினாலும் சரி, இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணுறது மாதிரி, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் வந்து போயிட்டாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ரோபோட்ஸ், ஏஐ மிஷினில் வந்து ஏஐ ரோபோட்ஸ் அது வந்து 2மே வந்து அமேகா ரோபோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சோபியா ரோபோட், இந்த 2 ரோபோட்டுமே வந்து ஏஐ பேசிக் பண்ண அந்த ரோபோட்ஸில் வந்து வருது. நம்மளுக்கு மனிதனுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து உதவிகரமாக வந்து இருக்குன்றதுல வந்து சந்தேகமே இல்லை. அமேகா இந்த 2 ரோபோட்ஸ்டையும் வந்து நம்ம வந்து
கலந்துரையாடலில் வந்து சோபியா ரோபோட், ரெண்டாவது அமேகா ரோபோட்டு. இதில் வந்து அமேகா ரோபோட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குது. ஒரு ஹியூமன்ஸ் வந்து கேள்வி கேட்குற, ஒரு நார்மலான பீப்புள்ஸ் வந்து கேள்வி கேட்குற டயத்தில் வந்து அது ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து வேகமாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கொடுக்குது. வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அமேகா ரோபோட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் வந்து அது அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணப்பட்டது. இதே வந்து சோபியா ரோபோட் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஹியூமன்ஸ் வந்து கேள்வி கேட்குற பட்சத்தில் வந்து அது கொஞ்சம் லேட்டு, ஒரு 10 செகண்ட்ஸ் லேட்டு பண்ணிட்டு அதுக்கு வந்து சோபியா ரோபோட் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கான். இதே அமேகா ரோபோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கான். இது வந்து ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அமேகா ரோபோட் வந்து ஹியூமனைஸ்டு ரோபோட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. சோபியா ரோபோட் வந்து கொஞ்சம் அது ஒரு அப்கிரேடேஷ் வந்து பண்ற மாதிரி வந்து இருக்கும். அது பண்ணாதே வந்து இந்த அமேகா ரோபோட் மாதிரி வந்து சோபியா ரோபோட் வந்து ஆக முடியும். அமேகா ரோபோட் வந்து உண்மையிலே ஒரு பெஸ்டான ரோபோட் தான் நான் வந்து சொல்லுவேன். அமேகா ரோபோட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தேன். அதே மாதிரி சோபியா ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். வந்து அமேகா ரோபோட் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க என்று வந்து கிளியர் பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணுது. அவங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ ஒரு கிண்டல் பண்ணி ரோபோட் வந்து மனித ஹியூமன்ஸ் வந்து கிண்டல் பண்ற மாதிரி இதே சோபியா ரோபோட் வந்து நம்ம கேட்குற கேள்விகளுக்கும் பதில் வந்து சொல்லும். இதே அமேகா ரோபோட்னா வந்து ஹியூமன்ஸ் வந்து என்ன வந்து சொல்றாங்களோ அதுக்கு அவங்க வந்து நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு கிரேசியான ஒரு பதிலாம் வந்து சொல்லும். அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹியூமன் வந்து எப்படி வந்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி அந்த ரோபோட் சோபியா ரோபோட் வந்து வடிவமைக்க வந்து பட்டிருக்கு. நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த ரோபோட்ஸ் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து வரும்ன்றதுல வந்து சந்தேகமே இல்லை. இப்போ வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரோபோட்ஸ் வந்து வாங்குறது வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் பிற்காலங்களில் வந்து நம்மளுக்கு அந்த ரோபோட்ஸ் வாங்குற செலவு வந்து ரொம்பவே வந்து குறையும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு கார் எடுக்கிறோம்னா ஒரு 8 lakhs 7 lakhs இந்த ரேஞ்சில் வந்து போகும். இதே நம்ம இப்போ வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் எடுத்தோம்னா 1.5 லட்ச ரூபா 1.5 lakhs இந்த ரேஞ்சிலே நம்ம ஒரு கார் வந்து எடுத்துக்கலாம். ஆனா இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வந்து ஓட்டுறது வந்து ரொம்பவே ஒரு இது. இதே வந்து இப்ப கார் வாங்குறது வந்து 1.5 லட்ச ரூபாய் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு 15 years அப்புறம் வந்து இந்த ரோபோட்ஸ்ல வந்து சகஜமா வந்து மனிதர்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப வந்து பழக ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனிதர்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பா வந்து போயிடும். ஏன்னா இப்போ ஒரு டிரைவிங் வேலை, வீட்டுல கிச்சன் வேலை, சமையல் பண்றது இருந்து எல்லா வேலையிலுமே வந்து ரோபோட்ஸ் வந்து பாத்துக்கிறான். ரோடுல வந்து இருக்கிற குப்பைகள் எல்லாமே கிளீன் பண்றது வந்து புறாமே ரோபோட்ஸ் வந்து பாத்துக்கிற காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து தள்ளப்படுவோம். ஹியூமன்ஸ்க்கு வந்து அதிகமா வந்து வேலை வந்து போகும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு 2 ரோபோட்ஸ் 3 ரோபோட்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த ரோபோட்ஸ் வந்து என்னென்ன வேலைகளை வந்து செய்தோ அந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து மனிதர்களுக்கு வந்து வேலை வந்து போகும். இப்போ வந்து அதுலயுமே வந்து ஒரு 10 ஹியூமன்ஸ் வந்து செய்யற வேலையை வந்து ஒரு ஹியூமன் ரோபோட் வந்து பண்ணுன்றதுல வந்து சந்தேகமே இல்லை. ஃபியூச்சர்ல வந்து அது ரோபோட்ஸ் வந்து இந்த உலகத்திலேயே வந்து ஹியூமன்ஸையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்து வளர்ன்றது வந்து சந்தேகமே இல்லை. மனிதர்கள் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் வந்து ஹியூமன் ரோபோட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பட்சத்துல வந்து ரொம்ப அது எக்ஸ்ட்ரீம் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறப்ப வந்து ஹியூமனவே வந்து கண்ட்ரோல் பண்ற விதத்துல வந்து அது வந்து மாத்திக்கிறோம். அதே வந்து ரோபோட்ஸ் வந்து உருவாக்கிக்கிறோம். இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்து பார்க்க செல்வேந்திர யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.